ஆமா நான் இதுல சாவறேன். என்ன விடுங்க, என்ன விடுங்கடா, விடுங்கடா, சாவறேடா. மகனே மகனே என்ன வேண்டும் கேள். என் விரதத்தை யாராலும் கலைக்க இயலாது. தயவு செய்து என்ன பார்த்து கெட்டு போகாதீங்க நீங்க. நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா பழைய காலத்து கல்வெட்டை பார்க்க போறோம். இந்த கல்வெட்டு கிமு அக்பர் வரதுக்கு 1998 செதுக்கப்பட்டது. கேக்குறவன் கேனா கேரம் போர்ட கண்டுபிடிச்சு கேஸ் ரவிக்குமார் கிமுனா கிறிஸ்துவுக்கு முன். பாத்தீங்களா, எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஆமா உண்மையாவே நான் பொய் சொல்லல. இங்க பாருங்க, இதெல்லாம் கல்வெட்டு. என்ன பாருங்க. ஆமா அங்க பாருங்க. அங்க ஆமா இங்க பாருங்க. நான் கொஞ்சம் மாத்திட்டேன். 1958 நான் 98ன்னு சொன்னேன். அது ஒரு நம்பர் மாத்திட்டேன். அஷ்டகுப்த நம்ம சோழர்கள் வாழ்ந்த இடத்தை கண்டுபிடிச்சிட்டோம். இங்கதான் சோழர்கள் வாழ்ந்தாங்க. இப்போ வந்து பாட்டு ஆத்தாடி ஆடு மேய ராசா வந்தாரா, அந்த இடத்துக்கு எனக்கு தான் போக போறோம். ஆமா இப்போ என் கையில 2 பேர் இருக்கணும். இவியெல்லாம் எந்த பேட்ச்னா, இவியெல்லாம் உண்மையாவே எந்த பேட்ச்னா சக்திமான்லாம் உண்மை நினைச்சு மொட்டை மாடில போய் கையை தூக்கி பார்ப்பாங்க. கையை தூக்கி பார்ப்பானே, யாருமே வரல. அண்ணா நான் சொன்னது உண்மைதானா? அண்ணா நான் சொன்னது பொய் இல்லை, உண்மைதான். இங்க பாருங்க, அடுத்த பாம்பு பட்டிருக்கு. இங்க கிட்டத்தட்ட இந்த மாதிரி இடத்துல நிறைய பேர் பலியானாங்க. இங்க ஒரு யுத்தமே நடந்திருக்கு. அந்த நாட்டு மன்னர்கள் வந்து இந்த நாட்டு மன்னர் மன்னிகளையா இளவரசி காதலிக்கும் போது இங்க டைரக்டா கோட்டைக்குள்ள போய் வந்து ப்ரப்போஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கல்வெட்டுல ஐ லவ் யூ நான் வந்து உன்னை வந்து எழுதி கொடுப்பாங்க. கை கிடையாது அதுக்கு. புறாக்கு அது புறாக்கு என்னன்னா இப்போ வந்து புறா தாண்டி வரும்போது சுட்டு விடுறாங்க. ஆனா இது வந்து எப்படின்னா எழுதி வச்சேன்னு வச்சுக்கேன், சுட மாட்டேன், வில்லு வச்சு. ஆமா வில்லு. அப்போ துப்பாக்கி கிடையாது. உண்மையான கதை இப்போ உண்மையான கதையை சொல்லி அவனுக்கு பயம் வந்து நான் உண்மை சொல்லிடுவேன். இப்படிதான் பழைய காலத்துல இளவரசிகளை பார்க்க மன்னர்கள் ஏறிக்கொண்டு போகும் காட்சி இது. கிருஷ்ணதேவராய சோழர் ராஜா அவர்கள் எழுதும் கடிதம். பத்மாவதியார் தங்களுக்கு தங்கள் இளவரசியை நான் மணந்து கொள்ள விரும்புகிறேன். தங்களை கவர்ந்து கொண்டு எனது இல்லத்து அரசியாக ஆக்க இல்லத்து அரசன் ஆகிய நான் இல்லத்து அரசியாக தங்களை ஆக்க மனமாற விருப்பப்படுகிறேன். பத்மா ராஜகபர் விருபாக்ஷா அவர்கள் எழுதும் மடல். அங்க பாருங்க, அந்த மலையில வந்து அந்த இது தெரியுது மேகத்துல. அது சூப்பரா இருக்கு பாருங்க. அது பார்க்க நல்லா இருக்கு பாருங்க. அந்த மேகம் வந்து பாத்தீங்கன்னா பறக்கும் பாறை. ஆமா நான் அப்ப அங்க போனா நித்யானந்தாவை பார்க்கலாமா? ஹலோ நித்யானந்தா, நாங்க வந்து பட்டாசுலாம் வாங்கி வச்சிருந்தோம். அப்போ வந்து நீங்க நினைச்சீங்க நாங்க சிவகாசியில போய் 30,000 ரூபாய்க்கு வாங்கினதுனால கிட்டத்தட்ட அதுக்கு உண்மையான மதிப்பு ஒரு 80,000 ரூபாய் இருந்திருக்கும். என்னன்னா நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா ஒரு ஆர்வ கோளாறுல என்ன பண்ணிட்டேன்னா இப்படி அதை நான் கொஞ்சம் கிளிப் ஆட் பண்ணேன். இப்படி வந்து பட்டாசு எடுத்து கையில் வச்சு போட்டு ஒரு பையனுக்கு மேலே பயமுட்டு போட்டு அதுல இருந்து ஒரு வெடி வந்து மொத்த இதுலயும் பட்டு மொத்தமா ஒரே சைக்கிள் ஒரே திட்டுவேன். தங்கு மாதிரிப்பட்ட ஆளுங்க ஏதாவது தப்பு பண்ணா நேரம் தூக்கி ஆசன வாய் வச்சு நான் இப்ப நான் தப்பு பண்ணேன். நான் தவம் இருக்க போறேன். என்ன யாரும் ஒரு 1/2 மணிக்கு கூப்பிடாதுங்க. அங்க போயிடலாம். அதுக்கு மேல அங்க போய் அங்கதான் புத்தர் தவம். அங்க போய் தவம் இருக்கு. அங்க போய் தவம் இருக்கலாம். நான் அங்க வந்து தவம் இருக்கேன். வா வரேன். அங்கேயே வந்து கொண்டு நான் சொன்னேன் பாத்தீங்களா? நான் சொல்லும் போது நீங்க எல்லாரும் போர் நடந்த இடம் கீழே விழுந்துடாத.
ஆனா விழுந்தியல்னா எலும்பு கூட மிச்சம் கிடைக்காது. மகனே மகனே என்ன வேண்டும் என் விரதத்தை யாராலும் கலைக்க இயலாது. சரி இந்திர பகவான் இங்க வரும் வரை என் கண் தவம் தொடரும். நான் நாரதன் வந்துள்ளேன், உனக்கு என்ன வேண்டும் சொல். நாரதா, உன்னை பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை. சோ யார் வரணும்? இந்திர பகவான் தான் வரணும். மகனே மகன் திறந்து போ. இந்திரன் வந்து விட்டேன். இந்திரா நீங்க சொல்லு. நான் மட்டும் உலகிலே இந்த வீடியோ உலகிலே சாதனை புரிய வேண்டும். அவ்வளவு அதற்கு வாய்ப்பில்லை மகனே, வாய்ப்பில்லை. ஆனா முடியாத செய்ய வைக்கதான் கடவுள். உனக்கு என்ன முடியாது மட்டும் 24 மாதங்கள் கடும் மழையில் கடும் வெயிலில் தவம் புரிந்தது எதற்காக? கீழே வேறு போட்டுக்காங்க பேரு அதற்காக தான். இந்திரா, தம்மில் வைத்த மதிப்பை நீங்கள் கெடுத்து விட்டீர்கள். பரவாயில்லை, எனக்கு ஸ்பாட் வச்சிருப்பது டைம் 12:45. எனக்கு இதுவும் பசியாக உள்ளது. நான் செஞ்சு அப்புறம் வருகிறேன். செஞ்சா இந்திரா, ஏய் யார் இது? இந்திரனை பார்த்து அதுவும் என் இடத்துல இருந்து காம்படிஷன் இதுல இருந்து சாடினா போதும். ஏய் गाइस, நான் ஒரு கிறுக்கேன். இத மாதிரி யாரும் பண்ணாதீங்க. மாட்டிக்கிட்டாங்க. गाइस, உங்க உயிர் மேல உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கிறுக்கு வேலை எல்லாம் பண்ண கூடாது. தயவு செய்து என்ன பார்த்து கெட்டு போகாதீங்க நீங்க. இப்படி கிளைமேட்டை பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு. இந்த கிளைமேட்ல இருந்து ரொமான்ஸ் பாடிட்டு இருக்காங்க. எனக்கும் ஆசையா தான் गाइस. என்ன பண்ண அதுலயும் என்னோட 8 வயசு சின்ன பையன் சஞ்சு, அவன் 8 கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருக்கான். கஷ்டப்படுது गाइस. டேய் சும்மாடா. அங்க பாருங்க, அடுத்த கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. அடுத்த கேக் வருது. ஆமா, நான் இதுல சாவறேன். என்ன விடுங்க, என்ன விடுங்கடா, விடுங்கடா, சாவறேன்டா. நான் சாவறேன். உன்னை சாப்பிட்டுட்டு மேல வந்து வரம் தரலாம். நீ வந்து நீ இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? அங்க பாருங்க, எனக்கு இன்னொரு வரம் தாங்க. என்ன வரம்? இந்திர பகவானே, அங்க பாருங்க என்ன கிளைமேட். நல்ல கப்பிள்ஸ் ஜோடியில ரொமான்ஸ் பாடிட்டு இருக்காங்க. சரி, இன்னும் எனக்கு எப்போ கப்பிள்ஸ் கிடைக்கும்? இன்னும் 325 நாள்ல 325 நாள்ல ஒரு நாள்ல சூப்பரா வெள்ளையா நச்சுன்னு சுண்டுன ரத்தம் வர மாதிரி ஒரு சூப்பரா ஒரு ஆம்பளை பையன் உனக்கு கிடைக்கும். வெயிட் பண்ணு, அது இவனா கூட இருக்கலாம். என்னடா என்ன உலகம் எங்க நாசமா போதோ நல்லா போதோ நம்மளுக்கு கவலை கிடையாது. ஆனா இன்னும் ஒரு 325 நாள்ல நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இங்க வரோம். அப்படியே இந்த விளாக நம்ம வந்து இத்தனுடன் முடிவு வாய் குளருது. கைஸ், நம்ம வந்து அடிக்கடி நம்ம விளாக் போஸ்ட் பண்ண போறோம். நிறைய விளாக்ஸ் வரப்போகுது, நிறைய வீடியோஸ் வரப்போகுது யூடியூப்ல. ஐம் பிளானிங் சம்திங் ஹியூஜ் பிக். ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நிறைய வீடியோஸ் நீங்கள் வந்து நிறைய என்டர்டைன்மெண்ட், நிறைய இன்ஸ்பைரிங் வீடியோஸ், எக்கச்சக்கமான வீடியோஸ் கிரியேட் பண்ண போகிறேன். அது மாதிரி ரீல்ஸ் எல்லாமே வந்து நம்ம தகர்க்க போகிறோம் மறுபடியும். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச்.